ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ மித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா? உப்பு உருண்டை தான். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுடைய அம்மா பாட்டிலாம் இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே இதை மறந்துட்டோன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு முழு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து இட்லி மாவு மாதிரி அரைச்சிட்டு செய்வாங்க. பட் நம்ம இன்றைக்கி அரிசி மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து நம்ம சைடில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவு கொட்டு நம்ம பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் எடுத்து வச்சுக்கிற காஞ்ச மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் வந்து உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப தீயாமல் பார்த்துக்கோங்க. தீஞ்சதுன்னா வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். நம்ம உருண்டையில் வச்சு சாப்பிடும்போது நம்ம இது வந்து ஆவியில் வேக வடிக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா அரிசி மாவு கொட்டி செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பிசையும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. தீயக்கூடாது. தீயறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து வதக்கி நம்ம எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாமே ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், எல்லாம் வதங்கிருச்சு நல்லா. ஸோ எடுத்து வச்சுட்டு சுடுதண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம அரிசி மாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து ஊற்றி நல்லா பிசைய போகிறோம். ஒரு சிலர் வந்து வானலில் அடுப்புலேயே வச்சுட்டு கொட்டி கலருவாங்க. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து கொட்டி கலர்னிங்க அப்படின்னா நல்லா கட்டி ஆகாமல் நல்லா சாஃப்டாக வரும். அதேமாரி சுடுதண்ணியுமே நிறைய ஊற்றிடாதீங்க. ஒரு கரண்டி வந்து எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு விடுங்க. அது மாதிரி பிசைஞ்சு விடும்போது நம்மளுக்கு கட்டிப்படாமல் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் ரெண்டுமே வந்து சூடாக இருக்கும். சுடுதண்ணியும் சூடாக இருக்குது. அதேமாதிரி நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் அது எல்லாமே அதுவுமே சூடாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியாலே வந்து ஃபஸ்ட்டில் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுங்க. அப்படி கிளறும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வரும். மாவு வந்து நீங்கள் பாருங்கள், நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகிடும் அந்த அரிசி மாவு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா சூடு வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கையாலவே வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையால் பிசையும் போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஒன்று கூடி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சுடுதண்ணி ஊற்றுங்க. நார்மல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. நல்லா வந்து சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உள்ள நாங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதா இருந்தாலும் கைப்பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி உருண்டையாக பால்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னா குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பெருசாக உருட்டக்கூடாது. பெருசாக உருட்டும்போது சரியாக வேகாது உள்ளே இருக்கிற மாவெல்லாம். ஸோ நம்ம நெல்லிக்காய் சைஸ் அப்படி இல்லைனா நம்ம கோழிக்குண்டு சைஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெந்து வரும். சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதில் எல்லாத்துலேயுமே இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா அந்த வாயில் வந்து சாப்பிடும்போது கடிபடும்போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து. அதுமாதிரி வெங்காயமே நம்மளுக்கு அந்த கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெந்து சாப்பிட்றதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம்.
இது வந்து நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கு ஜஸ்ட் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ஓகே. இல்லை நீங்கள் டிஃபன் சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ்க்கு இது டிஃபனுக்கு கூட நீங்கள் வந்து அழகாக ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி நல்லா காரமாக வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இருக்கிற எல்லா மாவையுமே வந்து பால்ஸாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோண்டு வந்திருக்கு பாருங்கள். 1 கப் தான் நான் போட்டேன். அடுப்பில் வந்து இட்லி குண்டானை வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சு நம்ம ஒயிட் கிளாத் போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த உருண்டையை வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். இட்லி தட்டுக்கு மேலே போடுற கிளாத் வந்து தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்லா அந்த கிளாத்தை ஈரமாக்கிட்டு நல்லா ஈர தண்ணியில் புழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈர துணியை மேலே போட்டு அதுக்கு மேலே இருக்கிற எல்லா அந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நல்ல ஒரு சட்னி வச்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே வீட்டில் வந்து நம்ம டிஃபன் மாதிரி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஆவியில் போட்டு வேக வைக்கிறதுக்காக இட்லி குண்டான் போட்டு தட்டு போட்டு மேலே மூடியாச்சு. ஒரு 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் தான் பிசைஞ்சிருக்கோம். ஸோ நல்லாவே பாதி வெந்து வந்திருக்கும். ஒரு 8 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லாவே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் பாருங்கள். இது பார்த்தாலே தெரியும் வெந்து வந்ததுக்கு. நல்லாவே வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வெந்துச்சா வேகலையான்னு ஒரு சிலருக்கு டவுட்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது நம்ம வடை குத்துற கம்பி வச்சுருந்தா எடுத்து பாருங்கள். இல்லைனா நான் எப்போவுமே இந்த மாதிரி கத்தி வச்சு பார்த்தனால எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். பாருங்கள், கத்தி உள்ளே விட்டு எடுக்கிறேன். பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அப்போனா நல்லாவே வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு உருண்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இட்லி குண்டான்லேருந்து எடுத்து வச்சு நல்லா சூப்பராக அந்த வாசனையே வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. கமன்னு ஒரு உருண்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. உள்ளே பாருங்கள், மாவுலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரீம் வித் நேச்சுரல் vlog சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.